நான் கண்டிப்பா கரிகாலன் சாரை மீட் பண்ணியே ஆகணுமா? சர்வா இன்னுமே கரிகாலனின் பெயரை கேட்டதும் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தான். விக்ரமும் அவனுடைய பயத்தை புரிந்து கொண்டான். கரிகாலன் சாரா? வெறும் கரிகாலன்னு சொன்னா போதும். நீங்க டைகர் பாஸ். காட்டுல இருக்கிற மத்த மிருகங்க தான் டைகரை பார்த்து பயப்படும். ஆனா டைகர் யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். விக்ரமுடைய வாயிலிருந்து இதை கேட்டதும் சர்வாவின் தன்னம்பிக்கை அதிகமானது. இப்போது அவன் கூண்டை விட்டு வெளியே வந்து காட்டுக்குள்ளே நுழைந்த புலியை போல் உணர்ந்தான். தன்னுடைய பழைய ஆபீஸை விட்டு கிளம்பிய சர்வா வீட்டுக்கு வந்தான். கடைசியாக எப்போது தான் இவ்வளவு நிம்மதியாக தன்னுடைய ரூமில் இருந்தான் என்பது அவனுக்கு ஞாபகம் கூட இல்லை. அவன் மிகுந்த எதிர்பார்ப்புடன் கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சார், ஆர்டர் வெறும் 500 ரூபாய் தான். நீங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க டெலிவரி பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க நண்பா. இந்த 500 ரூபாய் உனக்கு டிப்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் சார். பிறகு சர்வா பீட்சா பாக்ஸையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். கடைசியாக எப்போது பீட்சா சாப்பிட்டோம் என்பது அவனுக்கு நினைவில் இல்லை. தன் காதலி வைஷ்ணவியுடன் வாழ ஒரு நல்ல வீடு வேண்டும் என்பதற்காக அவன் எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறான் என்பது அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. ஆனால் இப்போது அவன் எதற்காகவும் பின்வாங்க போவதில்லை. மாலையில் அபினவ் ஹோட்டல் விஸ்தாராவுக்கு கிளம்ப ரெடியாகி கொண்டிருந்தான். அவன் ஒரு கிரே கலர் சட்டையில் பிளாக் கலர் பேண்ட்டும் அணிந்திருந்தான். அவனிடம் இருப்பதிலேயே நல்ல உடை இது மட்டும்தான். வெளியிலிருந்து ஹோட்டலை பார்த்ததும் அவன் அப்படியே ஆச்சரியத்தில் உறைந்து போனான். இவ்வளவு பெரிய ஹோட்டலை இவ்வளவு அருகில் நின்று அவன் பார்த்ததே இல்லை. கவனமா பாத்துக்க. ஏய் நில்லு. எங்க போற? நான் உள்ள போறேன். என்ன பிரச்சனை? நீ உள்ள போகணுமா? உன்னை நான் உள்ள விட்டுருவேன்னு நினைச்சிட்டியா என்ன? நான் ஏன் உள்ள போகக்கூடாது? தன்னுடைய ஆடையை வைத்துதான் செக்யூரிட்டி ஹெட் அவனை இடைப்படுகிறான் என்பதை சர்வா புரிந்து கொண்டான். இங்க பாரு, உன்ன மாதிரி ஆளுங்களே எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம சீன் போடாம இங்கிருந்து கிளம்பு. உனக்கு என்ன எப்படி தெரியும்? நீ என் சொந்தக்காரனா? நான் உள்ள போறதுக்காக வந்திருக்கேன். அப்புறம் ஏன் நான் திரும்பி போகணும்? இது என்ன உன் அப்பா வீட்டு ஹோட்டல் நினைச்சியா? சொல்லு. இதை கேட்டதும் சர்வாவின் கோபம் உச்சத்தை அடைந்தது. ஆனால் அவன் கோபத்தில் எதையும் செய்து அங்கு இருப்பவர்களின் கவனத்தை ஈர்க்க விரும்பவில்லை. சர்வா சற்று பின்னால் நகர்ந்து விக்ரமுக்கு கால் செய்தான். டைகர் எங்க இருக்க? நான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன் விக்ரம். நம்ம டேபிள் நம்பர் என்ன? டேபிள் நம்பரா? ஏய், நான் தான் அந்த ஹோட்டலோட ஓனர். நான் ஏன் டேபிள புக் பண்ணணும்? நீ உள்ள போய் சௌரியமா உட்காரு. நான் கிளம்பிட்டேன். சீக்கிரமா வந்துடுவேன். என்னால உள்ள போக முடியல. இங்க ஒரு செக்யூரிட்டி கார்டு நின்னுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன மாதிரி ஆளுங்களை உள்ள விட மாட்டேன்னு சொல்றான். யார் அந்த இடியட்? நீ ஒண்ணு பண்ணு. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன். நீ வெயிட் பண்ணு. அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்டு பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்ன எல்லாரும் முன்னாடி சீன் போட்டு ஹீரோவாக ட்ரை பண்றியா? இங்க பாரு, நான் உன்னை உள்ள விட மாட்டேன்னு சொன்னா அந்த பிரைம் மினிஸ்டர் சொன்னாலும் உள்ள விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? மரியாதை அங்கிருந்து கிளம்பு. ஏய், அங்க பாரு, இது உன் யூஸ்லெஸ் எக்ஸ். வா, அவனை வச்சு கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணலாம். நான் இவனை என் லவராவே கன்சிடர் பண்ணதில்ல. அப்புறம் நான் லோ கிளாஸ்ங்க கிட்ட எல்லாம் பேச கூட மாட்டேன். இவனை போய் என்னோட பாய் ஃப்ரெண்டா எப்படி ஏத்துப்பேன்? இந்த லோ கிளாஸ் ஆல உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா உனக்கு இந்த லோ கிளாஸ் ஆல ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. ஒரு மனுஷனா அவனோட நாக்கை வச்சு தான் எடப்படுவாங்க. நீ என்ன பேசுறன்னு பார்த்து பேசு. இல்லனா ஒரு நாள் இந்த நாக்கே உன்னை கொன்னுடும். வாவ், என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். கை தட்டணுமா? வெரி நைஸ். அப்புறம் ஏன் உன் காலை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல? எங்க எதுக்கு வந்த? குடிக்கிறதுக்காகவா? விக்ரம் சார் என்னை கூப்பிட்டாரு. ஓ எஸ், எனக்கு ஞாபகம் இருக்கு. விக்ரம் சார், அன்னைக்கு நீ அவரோட டிரைவர் பையன்னு சொன்னாரு. அப்போ உன் அப்பா பார்த்த டிரைவர் வேலை உனக்கு வேணும்னு கேட்க வந்தியா? அது சரிதான். ஆனா உன்ன மாதிரி பிச்சைக்காரன டிரைவர் வேலைக்கு கூட எடுக்க மாட்டாங்க. சும்மா பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிற. ஐ மீன், அவரு உன்னை கூப்பிடல. நீ அதான் இங்க வந்திருக்க. நானா வரல. விக்ரம் என்னை இங்க கூப்பிட்டாரு. எனக்கு தெரியும் நீ ஒரு லூசுன்னு. சரியாக அப்போது பளபளப்பான விலையுயர்ந்த கருப்பு கார் ஒன்று வந்து நின்றது. அனைவரின் பார்வையும் அந்த காரை நோக்கி திரும்பியது. காரிலிருந்து விக்ரமும் மற்றொரு உயரமான பலசாலியான நபரும் இறங்கினார். அவர் வேறு யாரும் அல்ல, கரிகாலன். அவர் பிரபலமான ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியின் அதிபர். அதோடு மாஃபியா கிங்கின் ஸ்ட்ராங் பில்லர்களில் ஒருவராகவும் திகழ்ந்தார். சர்வா அவரை பார்த்ததும் அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன.
அவன் கரிகாலனை பற்றி கேள்விப்பட்டிருந்தான். நான் கண்டிப்பா கரிகாலன் சாரை மீட் பண்ணியே ஆகணுமா? சர்வா அவரை போட்டோக்களில் பார்த்திருக்கிறான். ஆனால் போட்டோவில் பார்த்ததற்கும் நேரில் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. கரிகாலன் ஏன் தன்னை சந்திக்க விரும்புகிறார் என்ற கேள்விகள் அவனுக்குள் எழுந்தன. என்ன நடக்குதுங்க? சாரி சார், இவன் எனக்கும் நம்ம கஸ்டமர்ஸ்க்கும் நிறைய தொந்தரவு கொடுத்தான் சார். இந்த திருட்டு பையில உள்ள போக விடாம நான் தடுக்க ட்ரை பண்றேன் சார். ஆனா இவங்க இருந்து போகவே மாட்டேங்கிறான் சார். என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவரை திருடன் சொல்றதுக்கு? நீ யாரு இவரை உள்ள போக கூடாதுன்னு சொல்ல? உன் அப்ப இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சானா என்ன? இவர் என்னுடைய கெஸ்ட். இதுக்கப்புறம் இந்த ஹோட்டலை சுத்தி உன்னை எங்கேயாவது நான் பார்த்தேன், உன் காலை உடைச்சிடுவேன். ஜாக்கிரதை. கெட் லாஸ்ட். சாரி சார். ஐம் சாரி டைகர். இந்த இடியட்டால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஒரு லோ கிளாஸுக்கு இன்னொரு லோ கிளாஸ் எதிரியா மாறிட்டான். வாங்க போகலாம். விக்ரம் சர்வாவை உள்ளே அழைத்துச் செல்ல சைகை காட்டினார். சர்வா விக்ரமை பின்தொடர்ந்தான். பலமான காலடி சத்தத்துடன் கரிகாலனும் சர்வாவை பின்தொடர்ந்தார். சிறிது நேரம் கழித்து அவர்கள் ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் ரூமுக்கு வெளியே வந்தனர். அவர்கள் உள்ளே செல்வதற்கு முன் மேனேஜர் அவர்களை சந்தித்தார். குட் ஈவினிங் சார். வெல்கம் சார். கேன் ஐ கெட் சம்திங் ஃபார் ஆல் ஆஃப் யூ? ஒரு காரியம் பண்ணு. இங்க இருக்கிற காஸ்ட்லியான லிக்கர் எல்லாத்தையும் கொண்டு வா. ஷோர் சார். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஹோட்டல்ல இருக்கிற எல்லா லிக்கர் பேரும் எனக்கு தெரியும் சார். நம்ம கிட்ட 5 lakhs மதிப்புள்ள டெக்கிலா இருக்கு, 8 lakhs மதிப்புள்ள ஓட்கா, 10 lakhs மதிப்புள்ள விஸ்கி, அண்ட் வி ஹேவ் ஜின் 11 lakhsல இருக்கு. சார், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ்? கிரேட். இன்னைக்கு எனக்கு இங்க சில ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஸோ மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப காஸ்ட்லியானதை மட்டும் எடுத்துட்டு வா. ஷோர் சார். ஐ வில் கெட் த பெஸ்ட் லிக்கர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். விக்ரம், இந்த ஹோட்டல் ட்ரிங்க்ஸ்னு எல்லாமே உன்னோடது. ஆனா உன் மேனேஜர் எதுக்கு உங்ககிட்ட விலையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு? எதை வேணா நீ செலக்ட் பண்ணலாமே. ஏன்னா நண்பா, நான் டெய்லி ஆல்கஹால் ஆர்டர் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு உண்மையாவே நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். அதனால தான் நம்ம 3 பேருக்குமே காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ லெட்ஸ் என்ஜாய். ஓகேவா? லெட்ஸ் என்ஜாய். இங்க நீங்க உங்க அடையாளத்தை மறைக்க தேவையில்லை. இந்த ரூம் பிரைவேட் ஆனது, ரொம்பவே பாதுகாப்பானது. உட்காருங்க. அது ஒரு ஆடம்பரமான அறை. மூவரும் அமர்ந்தனர். சர்வா அப்போது கரிகாலனை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். கரிகாலா, உனக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு உன்னை இங்க நான் கூப்பிட்டேன். ராஜனோட பையன் டைகர் நமக்கு கிடைச்சிட்டான். ஆனா இவன் இப்போ அண்டர் கவர்ல இருக்கான். அதனால அவனை வெளியே உனக்கு அறிமுகப்படுத்த முடியல. எக்ஸ்கியூஸ் மீ சார். யுவர் ஸ்நாக்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் சார். ம் Sure. Cheers. 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 ஸோ இவன் தான் டைகரா? ஆமா, இவன் தான் நம்ம டைகர். அப்புறம் நான் அவன் நம்ம டீமோட முக்கியமான மெம்பர்ஸை பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நாம எந்த திசையில போயிட்டு இருக்கோமோ அந்த திசையில அவன் நம்மளை வழி நடத்தணும்னு ஆசைப்படுறேன். சாரி நண்பா, எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன விஷயம்னா எல்லாத்தையும் நீ தான் பேசிக்கிட்டு இருக்க. நம்ம டைகர் என்ன ஊமையா? கரிகாலா, நீ டைகரை பத்தி அப்படி பேசக்கூடாது. சாரி நண்பா, சாரி. உங்களோட போல்ட்னஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, நீங்க முதலாளியா இருக்கலாம், ஆனா நீங்க யாரு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்கன்னு மறந்துடாதீங்க. நான் ஒரு டைகர்.
ஒரு டைகர் அமைதியாகவும் இருக்காது, சாஃப்டாகவும் பேசாது. ஒரு டைகர் ஸ்ட்ரைட் ஆக்ஷனில் தான் இறங்கும். ஸோ நீ தான் டைகர். சரி, அப்போ டைகர் சொல்லு, இத்தனை வருஷமா எங்கே இருந்த? இப்போ இத்தனை வருஷமா நீ எங்கிருந்தோ வந்துட்டு எங்கள் தலையில் உட்கார முடியாது இல்லையா? இது என்ன ஜோக்கா? நீ டைகர்னு சொன்னா நாங்கள் அப்படியே நம்பிடுவோமா? என்ன விக்ரம், நான் சொல்றது சரிதானே? அப்புறம் நீ சொல்ற சிம்மாசனம், அது எடுக்கிறது இல்ல, சம்பாதிக்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் நல்லா தெரியும், மற்றவங்க கிட்ட இருந்து பறிக்கிறேன்னு என் ரத்தத்திலே கிடையாது. இத்தனை வருஷம் நான் எங்கே இருந்தேன், என்ன பண்ணேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இப்போ என்கிட்ட டைம் இல்லை. அப்புறம் நான் டைகரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கேன். சரி, அது எப்படின்னு நீங்கள் சொல்லுங்க, தாராளமாக செஞ்சிருவோம். விக்ரம் புன்னகையுடன் சர்வாவை பார்த்தார். சர்வாவை பற்றி அவர் நினைத்ததை விட அவன் இன்னும் ஆபத்தானவன் என்று அவருக்கு புரிந்தது. ஆனால் கரிகாலனின் நெற்றியில் இருந்த சுருக்கம் மறையவில்லை. சர்வாவை அவ்வளவு சீக்கிரம் டைகராக ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. குழுவில் கரிகாலன் இத்தனை காலம் இருக்க விரும்பிய ஒரே காரணம் அவருடைய பிடிவாதம்தான். நாளை ஒரு குழந்தை தன் தலையில் உட்கார்ந்து தன்னை ஆளப் போகிறது என்பதை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. சும்மா விக்ரம் பாராட்டின மட்டும் போதாது நண்பா. உன்னை டைகர்னு நான் ஏத்துக்கல, நீ நிரூபிக்கணும். நீ கண்டிப்பா நிரூபிச்சே ஆகணும் நீ தான் டைகர்னு. அப்புறம் நான் உன் கூட சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ரிலாக்ஸ் விக்ரம், ரிலாக்ஸ். லெட்ஸ் ஃபைட். பார்க்கலாம், நாம சண்டை போடலாம். நீ ஜெயிச்சுட்டா டைகர்னு நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை நீ தோத்துட்டா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த விட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிக்க. கரிகாலா, என்ன சொல்ற? இது சரியில்லை. Let's fight. எப்ப சண்டை போடலாம்? இதை கேட்டதும் கரிகாலனின் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. விக்ரம் திகைத்து போனான். அடுத்து என்ன நடக்கும்? சண்டை நடக்கப் போகிறதா? சர்வா கரிகாலனை தோற்கடித்தானா, அல்லது அவனது தந்தை கொடுத்த அனைத்தையும் அவன் பெறுவானா? மேலும் அறிய டைகர் ரிட்டர்ன்ஸை பாக்கெட் எஃப்எம் ஆப்பில் மட்டும் தொடர்ந்து கேளுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.